மீனாட்சி கிட்ட நல்ல பேர் எடுத்து மன்னிப்பு வாங்குறதுக்காக அவளுக்கு முத்துப்பாண்டிய கட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கா. ஆமா, இந்த மீனாட்சி எங்க? ரொம்ப நேரமா ஆள. மீனாட்சி, நீ எங்க போயிருந்த? இவங்களோட வர? முத்துப்பாண்டி மாமாவை கூப்பிட போயிருந்த சித்தி. முத்து மாமா கூப்பிட போயிருந்தீங்களா? எதுக்கு? அது நடந்த விஷயத்தெல்லாம் ரங்கநாயக்கா என்கிட்ட சொன்னுச்சு. நான் அதை இவன்ட்ட போய் சொன்னேன். இவன் உடனே கோவத்தில் அந்த பிள்ளைய கொல்லணும்ட்டு போயிட்டான். நானும் இவன்ட்ட சொல்லி தடுத்து தான் பார்த்தேன், முடியல. அதான் சரி மீனாட்சிட்ட வந்து விஷயத்த சொன்னேன். இவன் பாட்டு கோவத்தில் அந்த பிள்ளைய போய் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டானா. அதான் நானும் மீனாட்சியும் போய் இவனை கூப்பிட்டு வந்தோம். மாமா, நீ அஞ்சலி அக்காவை பாத்தியா? ஆமா, பார்த்து அவங்கள சும்மாவை விட்டுட்டு வந்த. மாமாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது அவதான்னு அவ வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டான். அடுத்த நிமிஷமே அவளை கொல்றதுக்கு நான் தயாராயிட்டேன். ஆனா அந்த மீனாட்சியும் ஜிலேபி என்னை தடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன் மீனாட்சி அவனை தடுத்த? அந்த கொலைக்காரியை நம்ம தான் அடிக்காம விட்டுட்டோம். முத்துப்பாண்டியாவது அவளை அடிச்சு கொண்டிருப்பான்ல. எதுக்கு தடுத்த? என்ன சித்தி பேசிட்டு இருக்க? அங்க முத்து மாமா இருந்த கோவத்துக்கு கண்டிப்பா அஞ்சலிய குத்தியே கொன்னு இருக்கும். அப்படிலாம் நடந்தா அவன் நிம்மதியா போய் சேர்ந்துருவா. ஆனா நம்ம குடும்பம் நடுத்தருவுக்கு போயிடாதா? மாமா ஜெயிலுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஏண்டி, அதுக்காக உங்க அப்பாவை கொன்னவளை எதுவுமே பண்ணாமலா விடுவீங்க? செருப்ப கழட்டி 4 சாத்து சாத்திருக்க வேண்டாம்? இப்ப புரியுதா உனக்கு? உன் மாமாவை கொன்னவளதான் நீ எம்புட்டு நாளா வழிஞ்சு வழிஞ்சு காதலிச்சுக்கிட்டு தெரிஞ்ச. இனிமேலாவது புத்தியோட இருக்க பாரு. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு நடந்துக்க பாரு. என்னத்த சொல்றது? அப்பா, அந்த அஞ்சலி பிள்ளையால தான் நீங்கள் இறந்தீங்கன்னு தெரியாமல் அந்த பிள்ளைய நம்ம வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டேன். பத்தாதுக்கு நான் அவட்ட கமிஷன்லாம் வேறு வாங்கிட்டேப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா.